ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். இது என்ன வீடியோ அப்படின்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கூட ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், தம்பியை வந்து தத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தத்து கொடுக்குறதுனா என்ன, எதனால் தத்து கொடுத்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான். என்னோட லவ் ஸ்டோரி பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் எப்படி என்னோட லைஃப் மூவ் ஆனது, நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுலேருந்து நான் சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த்து 1.5 மந்த்லேயே வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். அதாவது பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு 2 பேருக்குமே தெரியல. ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த வீட்டில் இருந்தோமா, அதனால் வந்து தெரியல. ஒரு நாள் திடீர்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வாமிட் எடுத்துட்டேன். அது எடுத்தோன்னா அதுக்கப்புறம் தான் அப்புறம் ஃபோன் பண்ணி ஹஸ்பண்ட் தான் சொல்லவும், ஒருவேளை கன்சீவ் ஆகிருக்குமோ அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு பேபி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. உனக்கு என்ன அந்த வயசுலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷமா மாசமானதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ஏன் அப்படி சந்தோஷமானுச்சுன்னா, அஜிஜு கரண்ட் போயிட்டு இது கரண்ட் வந்துட்டோம். சரி, கரண்ட் வந்துருச்சு. அதான் இப்போ ஏன் அந்த அளவுக்கு நான் ரொம்ப குஜால்ப்பாக இருந்தேன்னா, நான் வந்து 10th படிக்கும் போதுலேருந்து, அதாவது நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து எனக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா வந்து ஏறாத கோயிலே கிடையாது. எங்கள் அம்மா ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக குழந்தையே இல்லை. 9 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பெண் குழந்தை தான் நான். அதனால வந்து அவங்களுக்கு அந்த பயம் வேற. ஏன்னா அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்களாம் எவ்வளோ வார்த்தை வாங்குவாங்க, ஊரில் தெருவில் நடக்க முடியாது, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க என்னை பெற்றெடுத்தாங்க. அதனால வந்து ஐயோ நம்ம பொண்ணுக்கும் குழந்தை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ரொம்பவே அவங்க, ஒரு கோயிலுக்கு போனேன்னா விபூதியை நெத்தியில் பூசுவாங்களோ இல்லையே, இவ்வளோ விபூதி எடுத்து என்னோட கழுத்தில் தான் பூசுவாங்க. இப்போயே லைட்டாக உங்களுக்கு தெரியும், கழுத்து கொஞ்சம் தடிப்பாக இருக்கிற மாதிரி. அதனால வந்து ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறக்காது போல, ஏன் காதுபடவே அவங்க பொண்ணுக்கு வந்து தைராய்டெலாம் இருக்குது, குழந்தைலாம் பிறக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்லாம் பேசி நானே காதெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு இந்த மாதிரி பேபி ஆனோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஐயோ அப்போ நம்மளுக்கு குழந்தைலாம் பிறக்குமா அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அது இறைவனாக கொடுத்த வரம்னு தான் நான் சொல்லணும். அப்படியே இருந்துச்சு. டேப்லெட்லாம் கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போய் டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் வந்து எனக்கு எப்படின்னா, ஒரு வெங்காயம் உரிச்சா வாமிட்டு எடுத்துருவேன், முட்டையை பார்த்துட்டாலே வாமிட்டு எடுத்துருவேன். அந்த மாதிரி என்னோட கண்டிஷன் இருந்துச்சு. அப்போ சமைக்கவும் அடுப்பாங்கறக்குள்ளே போக முடியாது, சாப்பிடவும் முடியாது, ரொம்ப வாமிட்டு, ரொம்ப படாத பாடுபட்டுட்டேன். சார் தான் ஏதாவது அவர் அலக்கின முடிஞ்சதை கிண்டி கொடுப்பாரு. அது வந்து எனக்கு சாப்பாடுலாம் சுத்தமாக இறங்காது. காலையில் ஒரு இவ்வளோ பெரிய கிளாஸ் ஜூஸ் கிளாஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கிளாஸால் காஃபியை போட்டு தந்துடுவாங்க. அப்புறம் வந்து இந்த குட் டே பிஸ்கட் இருக்குல்ல, அது நினச்சி அதுதான் காலை டிஃபன். மதியத்துக்கு ஏதோ கஞ்சோ தண்ணியோ குடிச்சிட்டு கடந்துடுவேன். நைட்டுக்கு ஏதாவது காஃபி டீயை குடிச்சிட்டு இத்தனை ஏதாவது இட்லி தோசை தின்ட்டு படுத்துடுவேன். இதே மாதிரி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்தது. ஆனால் சாரையும் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு நாள் நாங்கள் உட்காந்து 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். டக்குன்னு எனக்கு வாமிட் வந்துருச்சு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு கையில் அப்படியே ஏற்றிட்டாங்க. நான் வாமிட் எடுத்ததை அப்படியே ஏற்றிட்டாங்க. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. வாமிட் எடுத்துட்டு அப்படியே வாஷ் மிஷின் இருந்துச்சு, அப்படியே நான் அங்கே ஓடிட்டேன். ஒரு பக்கம் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்க என் நெத்தி எப்படி தலையை எப்படி பிடிச்சிக்கிட்டு, அவங்க ஒரு பக்கம் வாமிட் எடுக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் வாமிட். ஐயோ எனக்கு சிரிப்பும் வருது. இது யாருடா இது வாமிட் எடுக்கிறத பார்த்து நம்மளுக்கும் வாந்தி வருது மேலும் சொல்லிட்டு, நீங்கள் போக சாமி, என்ன பார்த்து எனக்கு தெரியும் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அதே மாதிரி தான் எங்களோட நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு, ஒரு 7 மாதம் வந்து தொடங்குச்சு. அதாவது இன்னொன்று சொல்லிக்கிறேன், கல்யாணம் தான் ஆன கதை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வளையகாப்புமே இல்லை. அது வந்து அப்போ உள்ள சூழ்நிலையா என்னன்னு தெரியல. 9 மாதத்தில் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கடவுள் வந்து உனக்கு எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னமோ. அது வந்து அந்த மாதிரி தருணத்தெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன்.
அதனால வளைகாப்புமே எனக்கு நடக்கவே இல்லை. அப்போல்லாம் மொபைல் வந்து ரொம்ப ரேரு தான். என் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ அதெல்லாம் கூட நான் எடுத்துக்கவே இல்லை. நான் மாசமானதுக்கான எந்த விதமான அத்தாட்சியுமே கிடையாது. அந்த வயிறு பெருசா அப்படியே அந்த தருணத்தெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு 7 மாதம் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போ தான் கடவுள் எனக்கு பெரிய அப்பா வைப்பாருன்னு எனக்கு தெரியல. நான் துணிலாம் அப்போ வந்து வாஷிங் மிஷின்லாம் எதுவுமே கிடையாது. டேப் இருக்கும், அதில் போட்டு எவ்வளோ துணியாக இருந்தாலும் என்னால் தான் முடியாதா. 2 நாள் துணி, 3 நாள் துணி, 5ஆவது நாள் போட்டுக்க உடையே இல்லைன்னா தான் அதை போட்டு நான் துவைக்கிறது. அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். சேர்த்து எல்லா துணியும் போட்டு அப்படியே குத்துக்க உட்காந்துக்கிட்டு கும்முன்னு ஒரு 7 மாசத்து புள்ளத்தாச்சி பொண்ணு அவ்வளோ துணியை போட்டு கும்முன்னு துவைச்சிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எனக்கு வந்து இன்னொன்று அதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மாட்டையும் இப்போ டச்சு கிடையாது, என் அத்தைக்கும் அதை பற்றி சரியாக தெரியாது. அத்தையும் என் கூட இல்லை இல்லையா, அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. அதனால எங்கள் அம்மாட்டையும் கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை எனக்கு. நான் என்ன பண்ணேன், குத்துக்க வச்சுக்கிட்டு துணியை நல்லா மாங்கடின்னு துவைச்சிக்கிட்டு இருந்தேன். துவைச்சி காய போட்டுட்டேன். அது என்னாச்சுன்னா ஒரு 5 மணி இருக்கும் காலையில், விடிய காலையில் 5 மணி இருக்கும். என்னன்னா பனிக்குடம் வந்து உடஞ்சிருச்சு போல. அது வந்து எனக்கு பனிக்குடம் தான் உடஞ்சதுன்னு எனக்கு தெரியலை. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி வரைக்குமே மனுஷி வந்து அதோட தான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அவன் இப்போ அப்படியே வாஷ் பண்ணிக்கிறது, அப்படியே வந்துடுறது, திருப்பி அப்படியே லீக்கான மாதிரி இருந்தால் அப்படியே போயிடுறது, இப்படியே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே தெரியல. அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இடுப்புலாம் வந்து பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, இந்த மாதிரியும் எனக்கு லீக் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ என்னன்னு தெரியலம்மா, வயிறு என்னாச்சுன்னா இப்படி கூராக வர ஆரம்பிச்சிட்டு, இங்கே இருந்தான் தம்பி, நெஞ்சில் இருந்தான். அதாவது வாமிட் எடுக்கும் போதுமே எனக்கு இங்கே ஏறுற மாதிரி இருக்கும், அந்த அளவு அவன் இருந்தான் தம்பி. கருக்கு போடுவாங்கள்ல, அதாவது குழந்தை பிறக்கிறவங்களும் கருக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த கருக்கை குடிச்சோடனே எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பெயின் வரா மாதிரி இருந்துருச்சு. ஐயோ இதுக்கப்புறம் சரி வராது அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்கள்ட்டலாம் சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போனோன்னா அங்கே நான் போன இடம் வந்து ஃபஸ்ட்டு ஜிஹெச் தான் போனேன். நான் வந்து ப்ரைவேட்லலாம் குழந்தை பெற்றுக்கல, ஜிஹெச் தான், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். நான் தான் ஃபஸ்ட்டு போனதுனால எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது என்னன்னு எனக்கு தெரியல. சார் என்ன பண்ணிட்டாரு, அப்போ வந்து தஞ்சாவூர் போயிருந்தாரு. சாரும் என் கூட வீட்டில் இல்லை. நான் கால் பண்ணி சொன்னேன், ஏன்னா 10 மணி வரைக்கும் தான் நான் தாங்கிக்கிட்டு இருந்துட்டேனே, அது ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு. நான் 2 பேருமே சின்ன பிள்ளை தானே, அதனால தெரியல. அது போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். போனோன்னே நேராக நான் ஜிஹெச் போயிட்டேன். அதாவது ஆட்டோவில் தான் போனேன். எங்கள் சின்னத்தை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஆட்டோவில் போயிட்டோம். போனோன்னா அங்கே போய் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு உட்கார வச்சுட்டாங்க, உட்காரமா கொஞ்சம் நாளி அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப மனசு வந்து ஒரு பயம், ஒரு பதட்டம். ஐயோ நம்மளுக்கு நெருக்கமானவங்க நம்ம கூட யாருமே இல்லையே, கத்தி கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு அழுவுறதுக்கெலாம் நம்மளுக்கு ஆள் யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு பதட்டம் எனக்கு ரொம்ப வந்துருச்சு. சரி என்னமோ என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு அம்மா அப்படின்னு சொன்னேன். சொல்லு அப்படின்னாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பேசினேன். அம்மா அப்படின்னோடனே சொல்லு அப்படின்னாங்க. இந்த மாதிரிமா எனக்கு வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டுமா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேம்மா, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா ஒரே அழுவ, ஐயோ இந்த மாதிரி பாவி மகன் இப்படி போய் கிடக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சரி நினைப்ப நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு நானும் வேஷ்டி துண்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே அங்கே கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. சரி எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்புறம் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு தோ கை வந்துட்டு, தோ கால் வந்துட்டு. ஏன்னா 7-7.5 மாதம் நெருக்கம், 7.5 மாதம் இது குழந்தை சுகப்பிரசமாக வந்துடும். ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும், சுகப்பிரசமாகவே பிறந்துடும் அப்படின்னு ஒரு டாக்டராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா டேப்லெட்லாம் கொடுப்பாங்க பெயின் வந்து தூக்கி விடுறதுக்காக. எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 10 நிமிஷமா என்ன ஆச்சுன்னா எனக்கு மூமெண்ட்டே தெரியல. அது வரைக்குமே தம்பி வந்து ரொம்ப இந்த பக்கம் இடிக்கிறது அந்த பக்கம் இடிக்கிறது நல்ல மூமெண்ட் இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷமா எனக்கு எந்த விதமான மூமெண்ட்டுமே தெரியல. ஐயோ எனக்கு டாக்டரை கூப்பிடுங்க, நான் அப்போ சின்ன பொண்ணு தான் இருந்தாலுமே அந்த உணர்ச்சிலாம் நம்மளுக்கு இருக்கும்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ டாக்டரை கூப்பிடுமா, எனக்கு வந்து எந்த அசைவுமே இல்லை, குழந்தை அசைவுமே இல்லை
அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான். உடனே எங்கள் அம்மா போய் டாக்டர்லாம் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பிள்ளைக்கு இது எந்த அசைவுமே இல்லைன்னு சொல்கிறா பாருங்கன்னா, அது வந்து பனிக்கூடம் வந்து 5 மணிக்கு உடஞ்ச பனிக்கூடம். நைட்டு வந்து 10 மணி வரைக்குமே நான் ஹாஸ்பிட்டலில் தான் குழந்தை பெற்றுக்காமலே இருந்தேன். உடனே பார்த்துட்டு இதுக்கப்புறம் வச்சுருந்தா பிள்ளைக்கு மூச்சு திணறல் மாதிரி வந்துடும், நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டாங்க. 2 தலை கட்டிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடும் அப்படின்ட்டு. சரி குழந்தை நம்மளுக்கு நல்லபடியாக பிறந்தா போதும் அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஊசி போட்டு இப்படி படுக்க வச்சாங்க. வச்சுட்டு கிழிச்சதுல எல்லாமே தெரியும் எனக்கு. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, உங்கள் வீட்டில் வத்த குழம்பு வச்சாங்க, எங்கள் வீட்டில் அந்த குழம்பு வச்சாங்க, எல்லாம் பேசிக்கிட்டது எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க எடுத்து குழந்தைய கையில் எடுத்தாங்க. எடுத்து என்ன குழந்தைன்னு நான் கேட்டேன், என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஆம்பளை பிள்ளை தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணிட்டேன், மயங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அப்போ என்னன்னா தம்பியோட வெயிட்டு வந்து 2 கிலோ தான். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும்ல, ஆட்டுக்குட்டி என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டு தான். இது இப்படி தான் இந்த தேரெல்லாம் இருக்கும்ல, இப்படி செவத்துல ஒட்டிக்குமே தேரை, அது எப்படி இப்படி தொலைன்னு தோல் மாதிரி இருக்கும், அதே தான். என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே வந்து ஆக்சிஜன் வச்சு பார்த்தாங்க. பிள்ளைக்கு வந்து நெஞ்சு நுரையீரல்லாம் சரியா வளர்ச்சி அடையல. அவனுக்கு நல்ல பெரிய குழந்தையா பிறக்க வேண்டியவன் ரொம்ப குட்டியா, அது இவ்வளோதான், இந்த கையில இப்படி ஏந்திரலாம் அந்த அளவுக்கு குட்டியா இருந்தான். இந்த நெஞ்சு இருக்குல்ல, இது வந்து உள்ள அழுந்தி மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி இருக்கான். என் வீட்டுக்காரவங்க எல்லா சொந்த பந்தம் எல்லாமே, அதாவது என் சைடில் யாருமே கிடையாது, என் சைடில் எங்கள் அம்மா மட்டும்தான். பாக்கி எங்கள் வீட்டுக்காரவங்க சைட்லேருந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. குழந்தைய வந்து இங்கே பார்த்துக்கிறதுக்கான எந்த வசதியுமே கிடையாது அப்படின்ட்டு மயிலாடுதுறையில் வந்து அப்போ தான் அது வந்த டைமு. அதாவது இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்களா குழந்தைங்கள்லாம், ஐசியூ மாதிரி, அங்கே வந்து வந்த டைம். நாங்கள் அங்கே அழைச்சிட்டு போயிடுறோம், இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும், குழந்தைய மட்டும் நாங்கள் அங்கே அழைச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆம்புலன்ஸில் வச்சு எங்கள் அம்மாலாம் யாருமே என் கூட இல்லை, என் வீட்டுக்காரவங்க எங்கள் அம்மா அத்தை எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸில் ஏறி போயிட்டாங்க. என் கூட ஒரே ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்காரவங்க சைட்லேருந்து ஒரு லேடியை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு என் கூட. அங்கே போனோன்னா அங்கே உடனே இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க குழந்தைய. நான் இங்கே கடந்து 2ஆம் நாள் கண்ணு முழிச்சு இந்த மாதிரி குழந்தை எங்கே அப்படின்னு கேட்டதும், குழந்தைய வந்து இந்த மாதிரி மயிலாடுதுறையில் வச்சுருக்காங்கம்மா அப்படின்னா, ஏன் என்னாச்சு, இந்த மாதிரி மூச்சு திணறல் ரொம்ப வந்துடுச்சு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, இங்கே வச்சு பார்த்துக்கிறதுக்கெலாம் வசதி இல்லை, அதனால தான் அங்கே வச்சுருக்காங்க, குழந்தை நல்லா இருக்கான் அப்படின்ட்டாங்க. எனக்கு குழந்தைய பார்த்தே ஆகணும், என்னால் இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா இருந்தாங்க என் கூட, அப்பா வந்துட்டாங்க. அப்போதான் ஒன்று நிறைய பேர் கேட்டீங்க எப்போ உங்கள் அம்மா அப்பா பேசுனாங்க அப்படின்னு. என் தம்பி, அதாவது என் பையன் பிறந்த நேரத்தில் தான் என் குடும்பம் ஒன்று சேர்ந்தது. அப்போ வந்து அப்பா வந்துட்டாங்க. வந்தோடனே நான் போயே ஆகணும்ப்பா, என்னால் முடியாதுப்பா, தம்பியை பக்கமே இருக்க முடியாதுப்பா, என்ன அவன் மூஞ்ச கூட நான் அவன் கண்ணை கூட பார்க்கலப்பா அப்படி இப்படின்னோன்னா, எப்படிம்மா இந்த நிலமையில ஆப்ரேஷன் பண்ணிக்க போட்டிருக்க நிலமையில எப்படிப்பா போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிலாம் இல்லைன்னா என் வீட்டுக்காரவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன், நீங்கள் ஏதாவது வாங்க அப்படின்னு. அவங்க சைட்லேருந்து ஆம்புலன்ஸ்லாம் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு காரை எடுத்துகிட்டு வந்து அந்த 2ஆம் நாள் ஈவினிங்கே போயிட்டேன் மாயரம். என்னால் ஏற்றிருக்க முடியாது, உட்கார முடியாது, வலி ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலுமே நம்ம குழந்தைய பார்த்தே ஆகணும், அது பச்சை குழந்தை பால் குடிக்க என்ன பண்ணும் அப்படின்லாம் என் மனசில் ரொம்ப கற்பனைலாம் பண்ணிட்டு ஓட்டினேன். அங்கே போனோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே குழந்தை பிறந்ததா தானே என்ன பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை மட்டும்தான் வெயிலுன்னு சொல்லிட்டு என்ன கண்டுக்கவே இல்லை. கையில் போட்ட ஊசி போட்ட மணிக்கே தான் இருக்குது, அதில் ஒரு குளுக்கோஸும் போடல ஒன்றும் போடல. நான் பட்லேயே இப்படியே உட்காந்துருக்கேன், எப்படா குழந்தைய பார்க்க விடுவாங்க, எப்படா குழந்தைய பார்க்க விடுவாங்கன்னு. அதே மாதிரியே ஒரு 20 நாள் வரைக்குமே அங்கே தான் இருந்தோம், மயிலாடுதுறையில் தான் இருந்தோம். அதாவது தம்பியை இன்குபேட்டரில் வச்சு அதில் உள்ள காற்று சுவாசம் பண்ணி தான் அவன் அங்கே உயிர் வாழ்ந்ததே. கரெக்டாக ஒரு 8ஆம் நாள் என்ன பண்ணாங்க, நாங்கள் வீட்டுக்கெலாம் யாருமே வரல, அம்மா அத்தை எல்லாருமே அங்கேயே தான் இருந்தோம். கரெக்டாக ஒரு 8ஆம் நாள் என்ன பண்ணாங்கன்னா, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்து பார்ப்போம்
அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னா தாய்ப்பால்லாம் ஸ்ட்ரைட்டாலாம் இல்லை, பில்லரில் வச்சு கொடுப்பாங்களே, அதாவது அணில் குடிலாம் குடிக்கும்ல, அந்த மாதிரி பில்லரில் வச்சு கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம் குழந்தையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு. அங்கே இருந்து எனக்கு ரொம்ப கொடூரமான காட்சிலாம் வந்து ரொம்ப பார்த்துட்டேன். பக்கத்தில் இருந்த குழந்தைக்கு எல்லாம் குட்டி குட்டி குழந்தை தானா, அதெல்லாம் ஒரு நாளும் ஒன்று நடக்கும்போது வந்து ஐயோ அந்த அந்த ஒரு தாயோட வேதனை என்ன அப்படின்னு பல பேருக்கு தெரியும். அதுதான் ஒரு 8ஆம் நாள் என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக பால் வந்து நீங்கள் கலந்து கொடுங்க, குழந்தைக்கு கொடுத்து பார்ப்போம் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு. இவன் என்ன ரொம்ப இவ்வளோதான் குழந்தை, ஒரு 1.25 கிலோ அப்படிங்கும்போது இவ்வளோதான் குழந்தை. அது என்ன பண்ணாங்க, கொஞ்சமாக வந்து பாலாடையில் வந்து கலந்து கொடுத்தோன்னே சார் என்ன பண்ணிட்டாரு, மொச்சக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு 2-3 நாள் வந்து அப்படி கறந்து கொடுத்தாங்க. அடுத்தது ஒரு 4 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாகவே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு 12-13 நாளில் வந்து முறையாக வந்து என் கையில் வந்து அந்த பிஞ்சு குழந்தைய நான் வாங்கினேன். அதாவது இவ்வளோதான், அதாவது இப்படி மடியில் கூட இப்படி வச்சுக்கவே முடியாது. அதில் எப்படி பிடிப்பேன் என்ன, சின்ன வயசு தான். நான் சின்ன வயசுங்கிற எத்தனை வயசு உனக்கு, 14 வயசாங்கிறீங்க. 21 ஆரம்பம் கூட, 21 ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அதான் இந்த மாதிரி அந்த குழந்தைய பிடிச்சி என்னால் பால் கொடுக்க தெரியல, ஒன்றுமே தெரியல. அம்மா உட்காந்துக்கிட்டு அம்மா தான் பிடிச்சிக்கிட்டு அது எப்படி குடிக்க வைக்கணும், என்ன இது இப்படி வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அதைப்படி தான் கொடுத்தேன். சார் நல்லா என்னமோ 10 மாதம் ட்ரைனிங் எடுத்த குழந்த மாதிரி நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோட ஒரு 22ஆம் நாள் தான், 16லாம் பிள்ளைக்கு கும்பிடவே இல்லை. 22ஆம் நாள் வந்து நீங்கள் இதுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 மாதம் வரைக்கும் குழந்தைய வந்து நீங்கள் குளிப்பாட்டவே கூடாது. அந்த குழந்தைய வந்து அப்படியே பொம்மை மாதிரி தொடச்சி நீங்கள் வச்சுக்கணும். காலையில் சூரிய ஒளியில் காட்டணும், அந்த மாதிரி தொடச்சி அழகாக வச்சுக்கணும். நீங்கள் ஆனால் குளிப்பாட்டவே கூடாது 3 மாதம் வரைக்கும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்போ வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கெலாம் நான் போகவே இல்லை, அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். போய் ஒரு 3 மாதம், அதை 3 மாதம் கூட இல்லை, ஒரு 2.5 மாதம் அங்கே இருந்தேன். என் வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப குஜாலிப்பு, ஜாலியாக இந்த வீட்டில் இருப்பார். அங்கே வரமாட்டாங்க அவங்க, ஜாலியாக இந்த வீட்டில் இருப்பார், கிடப்பாரு, சாப்பிடுவார். அங்கேருந்து சாப்பாடு வந்துடும், சாப்பிட்டுட்டு இங்கே வீட்டிலே ஜாலியாக கிடப்பாங்க. அப்போ வந்து இளம் வயது தானே, பசங்க கூட சுற்றிக்கிட்டு ஆடிக்கிட்டு, தெரியல ஒரு அப்பா ஸ்தானம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்போல்லாம். நான் என்ன பண்ணேன், அங்கே உட்காந்துக்கிட்டு பிள்ளைய காலையில் எழுந்துச்சி துடைக்கிறது, நைட்லாம் தூங்கவே மாட்டான், அழுதுகிட்டே இருப்பான். யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும், சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆனாலும் குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது, ஏன்னா ஃபுல்லாக இன்குபேட்டரில் இருந்த குழந்தை, அதனால ஒத்துக்காது. அப்படிங்கவும் நானே தொடச்சிட்டு தூங்கி இப்படி உழுவேன், அப்படி முழிச்சுப்பேன். ஏன்னா கத்துவான், தூங்க மாட்டான், பகல் நேரத்தில் நல்லா தூங்குவான். அந்த மாதிரி பொத்தி ஒரு 3 மாதம் வரைக்குமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இங்கே சார் வந்து நான் அழைச்சிக்கிறேம்மா, நான் கூப்பிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்தோன்னே சும்மா சொல்லக்கூடாது மனுஷன், நான் வந்து முழிச்சுக்கிட்டு இருந்ததே கிடையாது. அப்பா பையன் பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எப்படி சொல்றது, குழந்தைய பார்த்துக்கிட்டது அப்படின்னா நாங்கள் 2 பேர் தான். நான் தூங்கினா அவங்க முழிச்சிருக்கணும், அவங்க முழிச்சுக்கிட்டு தான் நான் தூங்கணும். இப்படியே 2 ஒன்று தான். அதான் அப்படியே போய் அழகா ஒரு குட்டி எலிக்குட்டியை வந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ முடிவில் வந்து ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன கமெண்ட்னா, ஒரு எனக்கு வந்து உண்மையை நான் சொல்லணும்னா வந்து இது வரைக்குமே எனக்கு அசிங்கமான ஒரு கமெண்ட்டுன்னு நான் யூடியூப்பில் வந்ததுலேருந்து வந்ததே இல்லை. அதனால வந்து இருடி உனக்கு கமெண்டா வரல, தோ அனுப்புறேன்னா அனுப்பக்கூடாது. உண்மையை நான் சொல்றேன், அந்த மாதிரி கமெண்ட்லாம் வரல. ஒரு சில இது வரும், ஆனா வந்து ரொம்ப மோசமான இல்லை. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 தடவை வந்துருச்சு, ரொம்ப சீன் போடாத அப்படின்னு வருது. அது வந்து என்ன சீனுன்னு எனக்கு உண்மையாகவே புரியல. அது என்ன சீனு, நான் வந்து இப்போ ஒரு ஹோம் மேக்கர், ஒரு ஹோம்லி கேர்னா இப்படி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஒரு பிழை இல்லாமல் தமிழ் உச்சரிப்போடு பேசணும், எனக்கு தெரிஞ்ச மொழியில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஸ்லாங் எப்படியோ அது மாதிரி தான் நான் பேசிக்கிட்டும் இருக்கேன். அதில் என்ன பேசுறதுல சீன் போடுறேனா, இல்லை உடை அமைப்பில் சீன் போடுறேனா,
எனக்கு புரியல. ஒருத்தவங்களோட முயலாமை தான் அவங்களோட கருத்துக்கான வெளிப்பாடு. அதனால வந்து அதையும் பண்ணியிருக்கவங்க கேள் தான், நான் அதை வந்து சொல்ல விரும்பலை. அதனால இந்த மாதிரி வார்த்தைலாம் ஒரு நேர்மையாக வீடியோ போடுறவங்க ஹோம் எடுக்கிறதுக்கெலாம் அனுப்பாதீங்க, வேணாம். முதல்ல சீன் போடுறது அப்படின்னா என்னன்னு கமெண்ட் பண்றவங்க நீங்க விளக்கமா சொல்லிட்டீங்கன்னா அதை என்னால மாத்த முடிஞ்சா கூட மாத்திக்கிறேன். என்னோட நேச்சர், அதாவது நான் எப்படி பேசுவேன், என்னோட ஆக்டிவிட்டி எது அப்படின்னு என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கணும், அதுதான் என்னோட எண்ணம். அதே மாதிரிதான் என்னோட ஃபேமிலியான உங்களுக்குமே நான் அந்த கருத்தை வெளிப்படுத்துறேன். உங்கள்கிட்ட நேரடியா பேசுற மாதிரியும் பேசுறேன். அதனால வந்து அப்பெல்லாம் சொல்லாதீங்கப்பா, அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் ஏன் இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்ன ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு ஒரு சுடிதாரை போட்டு மாட்டிக்கிட்டு வந்துடும், இப்பயே இவ்வளோ மேக்கப்போட உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பீங்க. கொஞ்சம் வெளியில போகிறோம், அதனால தான் இந்த சாரீ கெட்டப்பில் உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுடிதாரே இல்லைப்பா, போட்டு போட்டு எல்லாம் ஒரே சுடிதாரே ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சாரிலே உட்காந்து ஒரு பிளாக் கொடுத்துரும் அப்படின்னு தான் உட்காந்துருக்கேன். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு விளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இணைந்தே இருப்போம். டாடா.